Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste Daily. Taste the Daily. சொத்து குவிப்பு வழக்குல ஜெயலலிதா அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நாள், அந்த நாள் பத்தி சொல்லுங்க. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இங்க இருந்து கிளம்பி வந்தாங்க. கிளம்பி வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. என்ன பேசிட்டு இருந்தாங்க? அம்மா நிச்சயமா சிறையில் அடைக்கப்பட மாட்டார்கள் நாங்க நம்பினோம். அங்க பேசிட்டு இருந்தவங்களும் அதான் பேசிட்டு இருந்தாங்க. அப்படிதான் எல்லா லாயர்ஸ் எல்லாருமே. தீர்ப்ப சொன்னாரு. தீர்ப்ப சொன்ன உடனே அம்மா இல்ல அப்படி பார்த்தாங்க சின்னம்மாவை. அப்பதான் அவங்க அந்த அந்த பார்வையிலே நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் பக்கத்துல வேற சில லாயர்ஸ்லாம் இருந்தாங்க, லேடி லாயர்ஸ்லாம் இருந்தாங்க. நான் உடனே சொல்லிட்டேன் சம்திங் இஸ் ராங்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க அந்த ஷாக்டு ஐஸை நான் பார்த்தேன். அம்மா ரொம்ப ஒரு மாதிரி இந்த ஃபேஸோட, சல்லன் ஃபேஸோட அம்மா வராங்க, பின்னாடி சின்னம்மா வராங்க. ரெண்டு பேரும் கோர்ட்ல இருந்து அப்படி வந்து அந்த தேசிய கொடி அகற்றப்பட்ட கார்ல, இன்னும் சொல்ல முடியல, அவங்க அப்படி பார்த்துட்டு அப்படின்ட்டு போயிட்டாங்க உள்ள. அங்க உள்ள போனதுல இருந்து கடைசியில இவங்க வெயில்ல இவங்க வெளியில வரும்பொழுதுதான் இவங்க கார்ல ஏறி ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏர்போர்ட்ல இருந்து மெட்ராஸ் போறாங்க. அது வரைக்கும் அவங்க யாரையும் சந்திக்கவும் இல்லை, அவங்க யாரோடையும் பேசவும் இல்லையா. நான் ஜெயிலுக்கு ஒரு 4 தடவை போயிட்டு வந்தேன். நான் என்ன நினைச்சேன், எப்படியாவது அம்மா ஒரு செகண்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அது போகும்போதெல்லாம் அங்க செங்கோட்டையன் உட்கார்ந்துட்டாரு. செங்கோட்டையன் உட்கார்ந்துருந்தார் வாசல்லயே உட்கார்ந்துட்டார். எவ்வளவு நாள் உட்கார்ந்துட்டார் செங்கோட்டையன்? 90 நாள் வாசல்லயே உட்கார்ந்துட்டார். அவர் சொல்லிட்டாரு, புரட்சி தலைவி அம்மா அவர்களை அழைத்து கொண்டு சென்னை வராமல் நான் வரமாட்டேன். சோ அப்போ அவங்க வந்தப்போ போய் பார்த்து ரிசீவ் பண்ணீங்களா? அப்போ ஏர்போர்ட்ல. அப்ப எப்படி இருந்தாங்க ஜெயலலிதா? அப்ப ரொம்ப மோசம். இது அந்த நாளை என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாதுங்க. ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாங்க. ரொம்ப மோசமானன்னா இது வரைக்கும் நான் அம்மாவை அப்படி பார்த்ததே இல்லை. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜலட்சுமி அவர்கள். வணக்கம். மேடம், இந்த 2014 உங்க கரியர்லயும் நீங்க மறந்துருக்க மாட்டீங்க. தமிழ்நாடு ஹிஸ்டரியுடைய அந்த விஷயத்தையும் மறந்துட முடியாது. சொத்து குவிப்பு வழக்குல ஜெயலலிதா அவர்களுக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நாள், குறிப்பா அந்த பரப்பன அகரஹாரா சிறையில ஜான் மைக்கேல் டி கும்கா வழங்கிய தீர்ப்பு, அது நாடே எதிர்பார்த்தது. அந்த தீர்ப்பு நாளும் வந்தது. அதுல அவங்களுக்கு நெகட்டிவா அந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வந்தது. அந்த நாள்ல நீங்களும் பரப்பன அகரஹாரா போனீங்க. குறிப்பா நீங்க அப்ப மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறீங்க. நீங்க ஜெயலலிதா அவர்களை அந்த பரப்பன அகரஹாரால பார்க்கும்போது நீங்க போலீஸை மீறி ஓடின காட்சிகள் எல்லாமே ஊடகத்திலையும் பதிவாயிருந்தது. அந்த நாள் பத்தி சொல்லுங்க. அந்த நாளுடைய பசுமையா உங்க நினைவுல இருக்கக்கூடிய அந்த நாளை பத்தி சொல்லுங்க. ரொம்ப சில முக்கியமான விஷயங்கள் எப்படி சொல்லணும்னா, நாங்க உண்மையில குறிப்பா ஒண்ணு சொல்லணும்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இங்க இருந்து கிளம்பி வந்தாங்க. கிளம்பி வரும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. அப்கோர்ஸ் நான் அவங்களை அங்கதான் பார்த்தேன், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவங்க நான் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்ல போனேன்னு நினைக்கிறேன். அவங்க ஃப்ளைட்டில் தான் வந்திருப்பாங்க, தனி விமானத்தில் வந்திருப்பாங்க. தனி விமானத்தில் கார்ல இருந்து வராங்க. அந்த இந்த ஏரோட்ரம்லேருந்து அவங்க காரில் அவங்க இதுக்கு வராங்க. நாங்கள்லாம் அதுக்கு ஒரு 3-4 அவர் முன்னாடியே நாங்கள் வந்துடணும், இல்லைன்னா உள்ளே போக முடியாது, எங்களுக்கு தெரியும். சொல்கிறாங்களே இந்த கூட்டம் ஏர் ஷோ சொல்கிறீங்களே, நீங்கள் பரப்பனங்கிற அவரை சுற்றி இந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்துருக்கணும். அவ்வளோ ஒரு பெரிய கூட்டம். ஸோ அந்த கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டர் முன்னாடி எங்களை நிறுத்திடுறாங்க. அங்கே அந்த எலக்ட்ரானிக் சிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கிட்டே நிறுத்துறாங்க. அதுல நீங்க ரைட்ல திரும்பி எது போன சில்க் போர்டா எலக்ட்ரானிக் சிட்டி, எனக்கு சரியா தெரியல. அந்த இடத்துல நீங்க ரைட்ல திரும்பினா கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் உள்ள போனீங்கன்னா பரப்பன அகரஹாரா வரும். எனக்கு எப்படி தெரியும்னா, ஏற்கனவே நான் நிறைய தடவை போயிருக்கேன். நான் அம்மாவுடைய கேஸ்க்காகலாம் சில சமயங்கள்ல நான் நடத்துறதுக்கு இல்லை, வேற அவங்கள பாக்குறதுக்குலாம் நான் போயிருக்கேன். கொஸ்டினிங் அப்பெல்லாம் வருவாங்கல்ல, அப்ப அம்மா எப்போ போனாலும் நாங்க கூட போயிடுவோம், அம்மாவுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கணும்ட்டு. ஸோ எனக்கு அந்த இடம் தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே வராங்க. நான் நாங்கள் 5-6 கிலோமீட்டர் நாங்கள் நடந்து தான் போக முடிஞ்சுது, வேற வழி இல்லை. ஏன்னா மூத்த அமைச்சர்களே நடந்து தான் வந்தாங்க. யாராக இருந்தாலும் ஒரு இடத்துல நிறுத்தினா, எனக்கு கர்நாடக அரசாங்கம் ரொம்ப இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்களே, அவங்க எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க தெரியுமாங்க. மினிஸ்டர் ஜஸ்ட் கெட் லாஸ்ட், நீ மினிஸ்டர் முதலமைச்சர் சித்தராமையா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இது அந்த கர்நாடகா போலீஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. யாருக்கும் எந்த மரியாதையும் கிடையாது. எந்த எல்லா தமிழ்நாடு அமைச்சர்களுக்கு எம்எல்ஏஸ்க்குலாம் யாருக்கும் எந்த மரியாதையும் கிடையாது. யார ஒரு இடத்துல நிறுத்தினா
ம். நீ தலைகேனாலும் உங்களை உள்ள விட மாட்டான் அவன், அவ்வளோதான். ஸோ நாங்களே எல்லாம் கெஞ்சி பார்த்துட்டு கதறி பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், இறங்கி போய் நாங்கள் அப்படியே நடந்து 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 1 hour நடந்து அந்த இடத்துக்கு நாங்கள் போயிடுறோம். அப்புறம் அந்த கடைசி ஒரு 1/2 கிலோமீட்டர் கிடக்கிறது ரொம்ப கஷ்டம். 1 கிலோமீட்டர் கிடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களை உள்ள விட மாட்டான் அந்த அளவுக்கு. ஏன்னா ஒரு இதுதான் பாருங்க போலீஸு, இவ்வளோ நேரம் நம்ம பேசின சப்ஜெக்ட் இதுதான் போலீஸ். அவனுக்கு என்ன பிரச்சனைனா அங்கே ஒரு எல்லண்டோ சுச்சுவேஷன் வந்துடும். நாங்கள் எல்லாரும் போய் குழுமிட்டோம்னா ஒரு எல்லண்டோ சுச்சுவேஷன் வந்துடும். அவன் பாருங்க எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறான், போலீஸ் ஹேண்டில் பண்ணுறான். ப்ளஸ் வந்து 144 போட்டாங்க, 144 போட்டாங்க. ஸோ வந்து நான் வந்து நான் வந்து ஓடிட்டேன், என்னை பிடிக்க முடியல. நான் எப்படியோ வந்து எப்படி ஓடினீங்க? அது என்ன பண்ணேன், ரொம்ப நேரம் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருந்தேன். நான் வந்து போகணும், அம்மாவை பார்க்கணும். இன்னும் அம்மா வேற வந்துட்டு இருக்காங்க, இன்னும் ஒரு 1 hourல அங்கே வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி நான் அவங்களை என்ன அவங்கள கோர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் அவங்களை வணக்கம் சொல்லணும்ல, அதுக்காக நான் ரொம்ப துடிக்கிறேன். எப்படி தெரியுமா பண்ணுவாங்க, இப்படி கை வச்சு அப்படி தள்ளி விடுவாங்க. அதெல்லாம் முடியாது, அந்த கன்னடத்தில் திட்டுவாங்க, உள்ளெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு திட்டி தள்ளிலாம் விடுவாங்க. திருப்பி எழுந்து ஓடி வருவோம். திருப்பி எழுந்து வந்து தயவுசெய்து விடுங்க எனக்கு கெஞ்சிலாம் எப்படி கெஞ்சி அழுது சாமதான பேதத்தன்னம் எல்லாமே பண்ணால் வந்து அப்படியும் ஒன்றும் நடக்கலை. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்னை பிடிச்சிருந்த அந்த மேல் போலீஸை வந்து ஒரு தள்ளிட்டு நான் பாட்டுக்கு அந்த பேரிகேட் வழியாக உள்ளே பூந்து குடுன்னு ஓடுறேன். எல்லாரும் புடின்னு பின்னாடி வர்றாங்க. ஒரே ஒரு லேடி கான்ஸ்டபிள் மட்டும் உனக்கு அது வந்து என்னன்னா ஒரு 4-5 பேர் என்னை துரத்துனாங்க ஆக்சுவலாக. ஆனால் என்னை பிடிக்க முடியல, ஏன்னா நான் ஜென்ரலாகவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுவேன். ஸோ பிடிக்கவே முடியல. கடைசியில் ஒரே ஒரு லேடி மட்டும் விடாமல் 1 கிலோமீட்டர் துரத்தின்னு வந்துச்சு. அதுக்குள்ளே நான் அந்த கோர்ட்டுக்குள்ளேயே போயிட்டேன். போனவொடனே அந்த இவர் இருந்தார், அந்த நம்ம அட்வொகேட்ஸ்லாம் இருக்கும், தெரிஞ்ச அட்வொகேட்ஸ்லாம் இருந்தவொடனே அவங்கள மேடம் வாங்கன்னு என்னமோ ஆசிப் நானும் அந்த கேஸில் அப்பியர் ஆகிற அட்வொகேட் மாதிரி உள்ளே கூட்டு போயிட்டாங்க. ஓ, அப்போ நீங்கள் வந்து உள்ளே போயிட்டீங்க கோர்ட்டுக்குள்ளே முதல்ல போயிட்டேன். அப்புறம் நான் வெளில வந்துட்டேன். முதல்ல வந்து கோர்ட்டுக்குள்ளே கூட்டின்னு போய் தான் என்னை காப்பாற்றி விட்டது. இல்லைன்னா இந்த போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணி. நீங்கள் கோர்ட்டுக்குள்ளே போகும்போது எப்படி இருந்துச்சு சிச்சுவேஷன்? கோர்ட்டுக்குள்ளே போகும்போது எல்லாம் ஹாப்பியாக இருந்தாங்க. அம்மா இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில் வரப்போறாங்க வச்சுக்கோ. என்ன பேசிட்டு இருந்தாங்க அங்கே? அக்விட்டல் தான். எப்படி ஜட்ஜ்மெண்ட் வரும்? அம்மா நிச்சயமா வந்து சிறையில் அடைக்கப்பட மாட்டார்கள் நாங்கள் நம்பினோம். அங்க பேசிட்டு இருந்தவங்களும் அதான் பேசிட்டு இருந்தாங்க. அப்படிதான் எல்லா லாயர்ஸ் எல்லாருமே. ஆனா ஜான் மெக்லிட்டி உங்க அளித்த தீர்ப்பு வந்து வேற மாதிரி வந்தது. எதிர்பார்க்கல அந்த தீர்ப்பை. நாங்க யாருமே புரட்சி தலைவி அம்மா உள்பட நாங்க யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அந்த கோர்ட் ரூமுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி வெளில வந்து திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, இந்த அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த இவங்க வந்து இந்த கேஸ்ல அப்பியர் ஆகிற லாயர்ஸ் ஒரு 2-3 பேர் தான் இங்க இருக்கணும், மற்றவங்க எல்லாம் வெளியில போயிடணும்ட்டாங்க. ஸோ அதை நான் இல்ல அதனால நான் வெளில அந்த இந்த கேஸ்ல வெல்த் கேஸ்ல நான் இல்லை, கிஃப்ட் கேஸ்லாம் தான் இருந்தேன். டான்சி கேஸ் கிஃப்ட் கேஸ் தான், வெல்த் கேஸ்ல நான் இல்லை. அதனால நான் வெளில வந்துட்டேன். வெளில அனுப்பிச்சிட்டாங்க, அவங்களே துரத்திட்டாங்க. நான் வெளியில வந்துட்டேன். வெளியில வந்துட்டு ஒரு ஜன்னலுக்கு வெளியில நின்னுட்டு உள்ள பாக்குறேன். கண்ணாடி ஐ கேன் see but I cannot go inside. ஓகே. அந்த மாதிரி நீங்க பாக்கும்போது எத்தனை மணிக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்தாங்க கோர்ட் ரூம்? கரெக்டா வந்து ஒரு அங்க வந்து சிட்டிங் வந்து 10:13 நினைக்கிறேன். அவங்க கரெக்டா ஒரு 10:25 அப்படி வந்திருப்பாங்க, அல்லது 10:20க்கு வந்திருப்பாங்க. யார் வந்தா? ஜெயலலிதா அவர்கள், சசிகலா அவர்கள், சின்னம்மா 2 பேரும் கார்ல வந்தாங்க. பின்னாடி கார்ல புகழேந்தின்னு நினைக்கிறேன், மிஸ்டர் புகழேந்தி அவங்கலாம். அப்புறம் அந்த லாயர்ஸ், ஜோதி கிடையாது, இளவரசி சுதாகரன் வந்தா வேற கார்ல தனியா வந்தாங்க. ஆனா அம்மா உட்கார்ந்து வந்ததை பார்த்தேன். அம்மா உட்கார்ந்து வந்து பார்த்தா எல்லாரையும் பார்த்து அப்படி ஸ்மைல் பண்ணி அப்படி வணக்கம் சொல்லி ரொம்ப இதுவா, அவங்க எதிர்பார்க்கவே இல்லைப்பா, அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க இன்னைக்கு. அவங்க தமிழ் இன்ஃபேக்ட் அவங்க சொல்லி, இது வந்து திரு பூங்குன்றன் அவர்கள் யாரோ சொல்றது நான் டிவியில கேட்டேன். அம்மா அவங்க லஞ்சுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் வந்தாங்களாம். லஞ்ச் எடுத்துக்கிறீங்களா கையிலன்னு கேட்டதுக்கு ஏதாவது திரும்பி வந்துட போறோமே, எதுக்கு லஞ்சுன்னா அவங்க விமானம் தானே, அவங்க 1 hourல திரும்பி வந்துடலாம், 1 மணிக்கு வந்துடலாம். ஆனால் லஞ்சை கூட எடுத்துட்டு வரலன்னு நான் கேள்விப்பட்டேன். பட் இது எனக்கு நிச்சயமா தெரியாது. கரெக்டா அந்த காட்சி ஃபுல்லா பாக்குறீங்க. அப்ப அம்மா அப்படி வராங்க. அந்த நாங்க நிக்கிறேன். கொஞ்சம் பேர் தான், யாருமே கோர்ட்டுக்குள்ள யாரையுமே விடல. நாங்க ஒரு 25-30 பேர் தான் இருந்தோம், லாயர்ஸ் உள்பட. அவங்க எல்லாம் உள்ள இருக்காங்க, முக்கியமான லாயர்ஸ் எல்லாம் உள்ள இருக்கிறாங்க, சீனியர் அட்வொகேட்ஸ் எல்லாம். நாங்க கொஞ்சம் வெளியில நிக்கிறோம். நின்ன உடனே அம்மாவோட கார் வந்து இப்படி வருது. அண்ணன் ஓபி அண்ணன், இபி அண்ணன் அவங்களாம் இருக்கிறாங்க. இபிஎஸ் எல்லாம் அப்ப இருக்கிற 4 அணியில இருந்தார் அவரு. அவர் எப்பயுமே இருப்பாரு, அம்மாவுடைய கான்ஃபிடென்ட் தான் அவரு. அங்கதான் இருந்தார். அண்ணன் செங்கோட்டை அண்ணன் அவங்களாம் இருந்தாங்க. இருந்தோடனே எல்லாரும் வந்து அம்மா பார்த்து வணங்க. அம்மா ரொம்ப மகிழ்ச்சியா அப்படியே வணக்கம் சொல்லிட்டு, எங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லிட்டு, நாங்களும் ரொம்ப மகிழ்ச்சியா
அம்மாவை திருப்பி மெட்ராஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறோம்னு நினச்சிட்டோம் நாங்கள். அப்படி ஒரு கனவுல அப்படி எல்லா அம்மாவுக்கு வணக்கம் சொன்னோம். சொல்லிவிட்டு அம்மா வந்து இறங்கி உள்ளே போயிட்டாங்க, கோர்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க. கோர்ட்டுக்குள்ளே போனோடனே அப்படி உட்கார்ந்தோடனே என்னென்னா, என்னால் அங்கே இருந்த கூட்டத்தில் என்னால் அவங்க ஃபேஸை மட்டும்தான் பார்க்க முடிஞ்சுது. சின்னம்மா நிற்கிறாங்க, அம்மா உட்காந்துருக்காங்க. இஃப் ஐ எம் நாட் ராங், ஏன்னா ரொம்ப வருஷம் ஆகிடுத்து, கொஞ்சம் மறந்துட்டேன். அம்மா அப்படி உட்காந்துருக்காங்க, அந்த பக்கம் சின்னம்மா நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கத்துலேருந்து நான் வந்து அந்த ஒரு சின்ன ஒரு கண்ணாடி வழியாக என்ன நடக்குதுன்றதை பார்க்குறேன். அப்புறம் அவர் வந்து தீர்ப்பை சொன்னார். தீர்ப்பை சொன்னோடனே அம்மா இல்லை அப்படி பார்த்தாங்க சின்னம்மாவை. அப்போ தான் அவங்க அந்த அந்த பார்வையிலே நான் கண்டுபிடிச்சிட்டேன். என் பக்கத்தில் வேறு சில லாயர்ஸ்லாம் இருந்தாங்க, லேடி லாயர்ஸ்லாம் இருந்தாங்க. நான் உடனே சொல்லிட்டேன், சம்திங் இஸ் ராங்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க அந்த ஷாக்டு ஐஸை நான் பார்த்தேன். அவங்க ஷாக் ஆகி சசிகலா அவர்களை பார்த்தாங்க. சின்னம்மா பார்க்குறாங்க, உடனே அப்படி பார்த்தாங்க. அது என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி. நானும் ஐயோ என்னடா அது சொல்லு, ஒரு மாதிரி சைலண்ட், எல்லாம் சைலண்ட் ஆகிட்டோம். நாங்கள் யாருமே அதுக்கப்புறம் பேசிக்கவே இல்லை, அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டோம். ஆனவுடனே என்ன ஆச்சு, அப்படி பார்த்துட்டு திருப்பி இப்படி ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அவங்க எதிர்பார்க்கவே இல்லை, விடுதலை ஆயிடுவோம்னு நினைச்சாங்க. ஸோ இந்த செய்தி வந்து நீங்க வெளில இருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு எப்போ வந்து வந்தது? இல்ல அவங்க வந்து தண்டனை அடுத்த செகண்ட். ஏன்னா என்ன தெரியுமா, நேரம் வந்து ஒருத்தன் வந்து அம்மாவோட கார்ல இருந்து தேசிய கொடியை அகற்றான். உங்களுக்கு மொமெண்ட் எப்படி இருந்தது? பிகாஸ் ஆஸ் அ லாயர் எனக்கு தெரியும்ல, தேசிய கொடியை எடுத்தா தட் மீன்ஸ் ஷீ இஸ் பீன் கன்விக்டட்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் பெண்டிங் அப்பீல். ஓகே, இது ட்ரையல் கோர்ட் தானே. யார் வந்து தேசிய கொடியை அகற்றினது? இந்த கோர்ட்ல இருக்கக்கூடிய டவாலின்னு நினைக்கிறேன். அவர்தான் வந்து அகற்றணும். அவர்தான் அகற்றணும். ஏன்னா நான் இவங்க நம்ம ஆளுங்க யாரும் அகற்றத்துக்கு கர்நாடக போலீஸ் யாராவது இல்ல. நான் நினைக்கிறேன் கோர்ட் சி ஒன்ஸ் இந்த தீர்ப்புன்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா she becomes, நம்ம வந்து we become the subject of the court. ஓகே. அதுக்கப்புறமா வந்து போலீஸ்க்கு அங்க எப்பயுமே கோர்ட் ரூம்குள்ள, இது ஜெனரல் பிரின்சிபல், கோர்ட் ரூம்குள்ள போலீஸ்க்கு அதிகாரம் இல்லை. அதனாலதான் எதனால போய் சரண்டர் ஆகுறாங்க அக்யூஸ்ட் எல்லாம் கோர்ட்ல போய், அந்த மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சரண்டர் ஆகும்போது போலீஸ்க்கு அவனை எதுவும் பண்ண முடியாது. அதனாலதான் நிறைய பேர் ஜுடிஷியல் கஸ்டடி கேட்பாங்க, போலீஸ் கஸ்டடி இல்லாம. ஏன் என்ன ஜுடிஷியல் கஸ்டடியில் எடுத்துக்கோங்க, போலீஸ் கஸ்டடியில் கொடுத்தா என்ன அடிப்பாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. இதுனா ஜட்ஜு முன்னாடி கோர்ட் ரூம்குள்ள எதுவும் பண்ண முடியாது. அதனால கோர்ட் இஸ் அது வந்து தன்னதிகாரம் பெற்ற ஒரு இடம். அங்க வந்து ஜட்ஜுக்கு மட்டும்தான் அங்க வந்து அதிகாரம். சோ அந்த தேசிய கொடி வந்து தவாலி தான் எடுக்குறாங்க. ஐ திங்க் சோ. டெஃபினெட்லி அப்படிதான் இருக்க முடியும், கான்ஸ்டிடியூஷனலி அப்படிதான் பண்ண முடியும். சோ கரெக்ட்டா ஒரு 10 மணிக்கு மேல வந்து 10:40 10:50. ஆமா. சோ அவர் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு, ஜெயலலிதா அவர்கள், சசிகலா, இளவரசி சுதாகரன் தண்டனை வந்து அறிவிக்கப்படுது, அப்புறம் ஃபைனும் அறிவிக்கப்படுது. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபர்தரா என்னென்ன விஷயங்களுக்கும் நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிடுறாரு. உங்களுக்கு அப்பீல் பண்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்களுடைய ரியாக்ஷன் எப்படி? ஏன்னா கோர்ட்லயே பக்கத்துலயே ஒரு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அங்க வந்து இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னாங்க. சோ இல்ல உடனே வந்துட்டாங்க அம்மா. எனக்கு தெரிஞ்சு அவங்க எங்கேயும் போற மாதிரி தெரியல. ஏன்னா இந்த இவர் இதெல்லாம் இது பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் எழுந்து போறதை நான் பார்க்க முடியல. ஏன்னா இவங்களை மட்டும்தான், எனக்கு இவ்வளோ கேப்பு தான் கிடைச்சது, அந்த கேப்ல நான் இவங்களை மட்டும் தான் பார்த்தேன். ஸோ வந்து அவரு போயிடுறாரு போல இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ரொம்ப ஒரு மாதிரி இந்த ஃபேஸோட, சல்லன் ஃபேஸோட அம்மா வராங்க, பின்னாடி சின்னம்மா வராங்க. 2 பேரும் கோர்ட்லேருந்து அப்படி வந்து அந்த தேசிய கொடி அகற்றப்பட்ட கார்ல ஏறுறாங்கன்னு நினைக்கிறேன். பரப்பன அக்ரஹாரா சிறைன்றது அந்த அந்த சிறை வளாகத்துக்குள்ளேயே தான் அந்த கோர்ட்டே இருக்கு. ஸோ இட் டேக்ஸ் ஒன்லி 1 minute for them to take her to the prison. அது உள்ள போயிட்டாங்கன்னா யாரும் உள்ள பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. நான் எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணேன், உள்ள விடவே மாட்டாங்க உங்களை. அது அவ்வளோ பெரிய சிறை வளாகம், அது பெரிய பரப்பன அக்ரஹாரா பெரிய பிரிசன். அது புழல் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். புழலும் நான் போயிருக்கேன், அதுவும் பெருசாக தான் இருக்கும். நம்ம இது சென்ட்ரல் பிரசன் தான் ரொம்ப சின்னதாக இருக்கும், டக்குன்னு நீங்கள் போயிடலாம் உள்ள. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஒரு 10-15-20 minutes மேக்ஸிமம் இருக்குங்க, அவ்வளோதாங்க. அம்மா வந்து வெளியில் வராங்க, அம்மாவுடைய காரில் தான் ஏறி போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கொடி அகற்றப்பட்ட, ஏன்னா கொடி அகற்றதே அதுக்கு தானே, யூஆர் நோ மோர் சிஎம்ன்ற மாதிரி இவங்க. ஆனால் என்ன ஒன்றுனா இவங்க சிறை இவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வந்து வேற கார் வந்துடும், கர்நாடகா கவர்மெண்ட்டோட கார் வந்துடும். அந்த அந்த பிரிசன் ஒன்ஸ் நீங்கள் எப்படி வந்து
கோர்ட் வந்து எப்படி ஒரு தன்னதிகாரம் பெற்ற அமைப்போ அதே மாதிரி பிரிசன் ஒரு தன்னதிகாரம் பெற்ற அமைப்பு. அங்க வந்து பிரிசன் ஐஜிக்கு தான் முழு அதிகாரம். அவர் என்ன முடிவு வேணா எடுக்கலாம். அவரை ஒன்றும் ஈவன் ஜட்ஜி கூட கேள்வி கேட்க முடியாது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு ஒரு கார் மாட்டினாங்கன்னு சொன்னாங்க. யார் சொன்னதுன்னா அண்ணன் செங்கோட்டையன் சொல்லிட்டு இருந்தாரு. ஏன்னா அவர் தான் கொஞ்சம் தூரம் உள்ள போனார். எங்களாலலாம் போக முடியல. அவர் மட்டும் எப்படி உள்ள போனாரு? மேபி புகழேந்தி கூட போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா புகழேந்திக்கு வந்து ஜாமீன், புகழேந்தி தான் வந்து இது கொடுத்துருந்தாரு. அந்த கண்டிஷன்ஸ், ஜாமீன் கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அந்த இந்த கண்டிஷன்ஸ் இருந்ததுல, அல்லது ஏதோ ஒரு விதத்துல புகழேந்தி வாஸ் இன்வால்வ் இன் திஸ் கேஸ். ஏன்னா வந்து அவர் தான் ஃபுல்லா டீல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அந்த ஏன்னா இவங்க இமீடியட்டா சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ்லாம் ஒன்று போட்டிருப்பாங்க. அப்போ போடும்பொழுது திரு புகழேந்தி அவர்கள் மேபி கையெழுத்து போட்டிருப்பாரு. என்னன்னு தெரியும். நான் புகழேந்தி போனாரு, பார்த்தேன். அண்ணன் செங்கோட்டையன் போறத நான் பார்த்தேன். இல்ல, இதுக்கு முன்னாடி அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு, தண்டனை உறுதியாயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சராக, பொறுப்பு முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பதவி ஏற்கிறார். ஜெயலலிதா அவர்கள் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரா? ஜெயலலிதா அவர்களோ இல்ல சசிகலா அவர்களோ ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பன்னீர்செல்வம் இல்ல? நான் இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதுதான். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அம்மா வந்து ஒன்ஸ் அந்த பிரிசன்ல அவங்க வந்து எல்லாரையும் அப்படி இப்படி ஒரு மாதிரி பார்த்துட்டு வணக்கம் கூட சொல்ல முடியல. ஏன்னா நாங்களே ரொம்ப அழுதுட்டோம், ஒன்றும் சொல்ல முடியல. அவங்க அப்படி பார்த்துட்டு அப்படின்ட்டு போயிட்டாங்க உள்ள. அதோட போனவங்க தான். அதோட அவங்கள கடைசியில அவங்கள திருப்பி நான் மெட்ராஸ் ஏர்போர்ட்ல தான் பார்க்குறேன். அந்த எவ்வளவு நாள் இருந்தாங்க? 90 நாளோ தான் இருந்தாங்க. இருந்துட்டு அவங்க மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்குறாங்க. அது மீனம்பாக்கம் ஏர்போர்ட், நாட் திருசூலம். ப்ரைவேட் ஃப்ளைட்ல தான் வராங்க. அவங்க வரும்பொழுது அவங்க கார்ல அப்படி வெளியில வரும்போது தான் திருப்பி அவங்கள பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த 3 மாசம் அவங்க எங்கேயுமே வரல, யாரையுமே பார்க்கல, உள்ளதான் இருந்தாங்க. அவங்களோட, ஏன்னா அவங்க இருந்த பிரிசன் செல்லுல இருந்து விசிட்டரை பார்க்கணும்னா 1 கிலோமீட்டர் வரணுமா, நடந்து வரணுமா. அட அம்மாவால அந்த நேரத்துல நடக்க வேற முடியல, பாவம். அவங்க சார்பில் சின்னம்மா தான் பார்த்தாங்க. யாரா இருந்தாலும் சின்னம்மா தான் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அவங்களுடைய அண்ணன் மகன் தீபக் அவங்க எல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. அவங்களெல்லாம் கூட பார்க்க முடியல யாரையும். ஏன் இது மாதிரி சொன்னாங்க. மாதிரி அவரும் பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. செங்கோட்டையன் அண்ணன் அங்கேயே உட்காந்துட்டார். அவங்க கூட்டிட்டு போகாம நான் வரமாட்டேன்னு அவர் அங்கேயே வாசல்லே உட்காந்துட்டாரு. நாங்கெல்லாம் ஒரு 2 நாள் இருந்துட்டு நாங்கள் வந்துட்டோம். 2 நாளும் நாங்கள் முயற்சி பண்ணோம் எப்படியாவது அம்மாவை எங்க. ஏன்னா நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோம், ஏதோ இங்கே கேட்டுன்னா அம்மா வந்து ஒரு 100 மீட்டர்ஸ்ல இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படி எப்படி நடப்பாங்க கிடப்பாங்க பார்க்கலாம் அப்படின்னு. அது பார்த்தா எங்கேயோ இருக்காமா உள்ள. இந்த வார்டு வந்து இவங்களோட வார்டு வந்து எங்கேயோ இருக்கான். அந்த இடத்துக்கு பின்னாடி போகணுமா, அது போகவே முடியாது போல இருக்கு, நம்மளால பார்க்கவே முடியாது போல இருக்கு. இவங்க நடந்து வரதுக்கே 1 கிலோமீட்டர் ஆகுன்றாங்களே, எப்படி வருது? பெரிய வளாகம் போல இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அங்கே உள்ளே போனதுலேருந்து கடைசியில் இவங்க வந்து பெயிலில் இவங்க வெளியில் வரும்பொழுது தான் இவங்க வந்து காரில் ஏறி ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏர்போர்ட்லேருந்து மெட்ராஸ் போகிறாங்க. அது வரைக்கும் அவங்க யாரையும் சந்திக்கவும் இல்லை, அவங்க யாரோடையும் பேசவும் இல்லையா. ஸோ நீங்கள் தண்டனை கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து 2 நாள் நீங்கள் வந்து பெங்களூர் தான் இருந்தேன். 2 நாள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்ல இருந்தீங்க? ஏன்னா வந்து அங்கே பார்த்தோம் நம்ம வந்து சிறை தண்டனை கொடுத்த பிறகு அதிமுகவினர், குறிப்பா அதிமுக தொண்டர்கள் எல்லாமே வந்து கருணாநிதி ஒழிக, ஜான் மைக்கேல் டிகுன்கா ஒழிகன்னு சொல்லிட்டு கோஷம் போட்டுட்டு ரோட்ல நடந்தது, அங்க பிரச்சனை நடந்தது எல்லாத்தையுமே பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ரொட்டஸ்ட் பண்ணீங்களா நீங்க? 2 நாள் உங்களுடைய? ஆமா, நாங்க ரொம்ப ப்ரொட்டஸ்ட் பண்ணி, எங்களுக்கு சாப்பாடு கிடையாது, எங்களுக்கு தண்ணி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏன்னா கிடைக்கல அந்த இடத்துல. அது அந்த இடம் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு அத்துவான காடு மாதிரி மாதிரியான ஒரு இடம். எங்களுக்கு எதுவுமே கிடையாது. மாவட்ட செயலாளர் நாங்கள் யாருமே இந்த கைதை வந்து நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை. அதனால எதுவும் கொண்டு போகல. நான் வேற நைட்டு ஃப்ளைட் டிக்கெட் வேற போட்டிருந்தேன், 8 o'clock ஃப்ளைட்டு. நான் நினச்சேன் அவங்க விடுதலை ஆகிடுவாங்க, நம்ம போயிடலாம் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நான் ஃப்ளைட் டிக்கெட் கேன்சல்டு. மெட்ராஸ்க்கும் வர முடியாது. ஏன்னா இது எல்லாம் முடிச்சு நாங்கள் வந்து 6:30 வரைக்கும் அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஒரு போர்க்களம் மாதிரி அந்த இடம் காட்சி அளிச்சுது. அதனால வந்து அந்த இடத்துல இருந்து எப்படி நான் வெளியில வருவேன், அந்த கூட்டத்துல நான் எப்படி வெளியில வந்து சேருவேன், எப்படி ஏர்போர்ட் வேற ரொம்ப தூரம், பெங்களூர்ல 3 hours ஆகும். அது வர்றது ரொம்ப கஷ்டம். அவுட் அது வேற சைடு போகணும் போல இருக்கு. அதனால வந்து 8 o'clock ஃப்ளைட்டு காட் கேன்சல்டு. அவ்வளோதான், போகவே இல்லை நான் ஏர்போர்ட்டுக்கே. அப்புறம் வந்து ஒரு 2 நாள் இருந்துட்டு ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் போய் ஸ்டே பண்ணிட்டு நான் வந்து ஜெயிலுக்கு வந்து ஒரு 4 தடவை போயிட்டு வந்தேன். நான் என்ன நினைச்சேன், எப்படியாவது அம்மா ஒரு செகண்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அது போகும்போதெல்லாம் செங்கோட்டையன் உட்காந்துருந்தார் வாசல்லையே.
வாசல்லே உட்காந்துட்டார். எவ்வளவு நாள் உட்காந்துட்டார் செங்கோட்டையன்? எனக்கு தெரிஞ்ச ஒரு 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 மாசம் 1.5 மாசம் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை முழு நேரமும் இருந்தாருன்னு சில பேர் சொல்றாங்க. 90 நாளும் வாசல்லே உட்காந்துட்டு அவர் சொல்லிட்டாரு, புரட்சி தலைவி அம்மா அவர்களை அழைத்து கொண்டு சென்னை வராமல் நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு அவர் அங்கேயே இருந்துட்டார். அவர் மட்டும் இல்ல, நிறைய பேர் இருந்தாங்க. அந்த இவர் இல்ல, திவாகரோட மகன் ஜெயானந்த், அவரு, விவேக் ஜெயராமன், இவங்கெல்லாம் ஒரு வீடே எடுத்து வாடகைக்கு எடுத்து தங்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். நிறைய அமைச்சர்கள் அங்க இருந்தாங்க. அப்ப இருந்த அமைச்சர்கள் நிறைய பேரு. அண்ணன் ஓபிஎஸ் இங்க வர வேண்டியதாயிடுது. ஏன்னா அவர் தற்காலிக முதல்வர், அதனால அவர் இங்க வந்துதான் ஆகணும், ஆட்சியை ஏற்றுதான் ஆகணும். மற்ற மினிஸ்டர்ஸ்லாம் கண்டினியூ பண்ணாங்க. இன்னும் சில மினிஸ்டர்கள் அங்க இருந்தாங்க. நான் நினைக்கிறேன் திரு எஸ்பி வேலுமணி கூட இருந்தாருன்னு நினைக்கிறேன், நாட் வெரி ஷுவர். இன்னும் சில அமைச்சர்கள் வந்து அங்கே இருந்து வீடு எடுத்து சமைச்சு சாப்பிட்டு அங்கே இருந்ததெல்லாம் நான் பார்த்தேன். ஏன்னா நாங்க வந்து இங்க 2 நாள் நான் இங்க வந்துட்டு திருப்பி இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ரூபாலாம் எடுத்துக்கிட்டு நான் திருப்பி போனேன். போயிட்டு செங்கோட்டையன் அந்த மாதிரி நம்மளும் அம்மாவை கூப்பிட்டு வரலான்ற ஒரு ஐடியாவில் போயிட்டேன். அப்புறம் தான் அங்கே போனால் தெரியுது அதுக்கான வசதிகள்லாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப செலவாகுது, அங்கே இருக்க முடியல, கஷ்டமாக இருந்தது. அதனால் அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு வீக்லி ஒன்ஸ் போயிட்டு 1 நாள் 2 நாள் இருப்போம். அசம்பிளி வேறு எங்கே இருக்குல்ல, நான் அட்டென்ட் பண்ணணும்ல. அப்படியே அம்மாவுக்கு அதுவும் வேற கோவம் வந்துடும். என்ன நீங்கள் வாசலில் உட்காந்து எனக்கு காவல் காக்கிறதா, அதான் போலீஸ் இருக்காங்களே போங்க வேலையை பாருங்கன்றுவாங்க, கோச்சிடுவாங்க அவங்க. அதனால் அப்படியெல்லாம் அம்மா கிட்ட வந்து ரொம்பவும் சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிக்காது. என் வேலையை நான் பார்க்குறேன், உன் வேலையை நீ பாரு, அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க. அதனால கொஞ்சம் அப்பப்போ போயிட்டு வர்றது, சாட்டர்டே சண்டேல போகிறது அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தேன். அது மாதிரி ஒரு 7-8 தடவை போனேன். அப்புறம் ஒரு டைமில் நான் ரொம்ப நம்பிக்கை எழுந்துட்டேன், ரொம்ப ஒரு மாதிரி வருத்தம் ஆயிடுச்சு. அப்புறம் போகிறதே நிறுத்திட்டேன் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பெயில் கடிச்சு வந்துட்டாங்க. சோ அப்போ அவங்க வந்தப்போ போய் பார்த்து ரிசீவ் பண்ணீங்களா? அப்போ ஏர்போர்ட்ல அப்போ எப்படி இருந்தாங்க ஜெயலலிதா? அப்போ ரொம்ப மோசம். இது அந்த நாளை வந்து என்னால் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க. ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தாங்க. ரொம்ப மோசமானன்னா இது வரைக்கும் நான் அம்மாவை அப்படி பார்த்ததே இல்லை. ஃப்ளைட்டில் இறங்கி ஒரு காரில் ஏறி அவங்களோட கார் இருக்குல்ல அதில் ஏறி வராங்க. சரியான கூட்டம். நான் நிற்கிறேன். நான் எப்படியாவது பார்த்து, எந்த கூட்டமாக இருந்தாலும் அம்மாவை எப்படியாவது பார்த்துருவேன் நான். ஸோ பார்த்தபோது நான் வந்து ஒரு 30 செகண்ட் அவங்கள பார்த்துருப்பேன். ஏன்னா நான் அந்த கார் கூடவே வருவேன் நான். அவங்க அங்கே ஆரம்பித்தாங்கன்னா அங்கே எண்டுக்கு போனாங்கன்னா எண்டு வரைக்கும் நான் அவங்க கூடவே போய், என்ன கூட்டமாக இருந்தாலும் நான் முட்டி மோதி நான் போயிடுவேன். ஸோ அவங்க ஜன்னல் பக்கத்துலேயே ஃபாலோ பண்ணிக்கிட்டு நான் வரும்பொழுது எனக்கு இன்னும் மறக்க முடியாத ஒரு விஷயம் நடந்தது. இது சொல்லலாம்னு நினைக்கிறேன், டிவியில் ஒன்றும் தப்பு இல்லை. அம்மா வந்து எங்களை யாரையுமே பார்க்கல, யாரையும் பார்க்கல. அம்மா வந்து யூஸ்வலாக கும்பிடுவாங்க, இப்படி பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் பண்ணுவாங்க, ஸ்மைல் பண்ணுவாங்க, சிரிப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. எதுவுமே அன்னைக்கு பண்ணலை. அம்மா அப்படி ஃப்ரண்ட்ல அப்படி உட்காந்துக்கிட்டு அப்படியே இருந்தாங்க. என்னெல்லாம் பார்க்கவே இல்லை. ஏன்னா என்னால் எப்பவுமே பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க, எதுவுமே இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அப்படி இப்படி பண்ணிட்டு அப்படி என்ன அம்மா அப்படின்ற ஒன்றும் காணும், ஒரு எந்த அசைவும் இல்லை. அவங்க அப்படி இப்படின்றாங்க, அப்புறம் அப்படிங்கிறாங்க, அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் என்ன பண்ணேன், திடீர்னு பின்னாடி பார்த்தோன்னா சின்னம்மா வந்து அம்மாவோட பின்னாடி உட்காந்துருந்தாங்க. எனக்கு அதை என்னோட வாழ்நாளில் எனக்கு இதை மறக்க முடியாதுங்க. சின்னம்மா ஒருவேளை மறந்துருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அம்மா அப்படி பார்த்துட்டுல சின்னம்மா பார்த்துட்டு அப்படின்னு ஒரு அதிர்ச்சியா, என்னம்மா இது அப்படின்னு. அவங்கல்ல விட்டுரு பாவம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னாங்க. நான் ஒன்னே இல்லை சரிம்மா அப்படின்ட்டு. என்னால வாழ்நாள் அந்த 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 முகபாவனைகளை வந்து அம்மாவோட முகபாவமா இருக்கட்டும், சின்னம்மாவோடது இருக்கட்டும், என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது. இல்ல அவங்க முகம் இறுக்கமா இருந்து சொன்னீங்க, அதை தாண்டி வேற எதுவும் டிஃபரன்ஸ் பாத்தீங்களா ஜெயலலிதா? ரொம்ப ஒஸ்டா இருந்தாங்க அம்மா. அதான் சொல்றேனே, அம்மா வந்து அப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை. அவங்க முகம் எல்லாம் சின்னதாயிடுது. நல்ல பரந்த முகம் கொண்டவங்க இல்லை, நல்ல விலவேர்னு பிக் ஃபேஸா இருப்பாங்க. அவங்க எல்லாம் அப்படி சுருங்கி போன மாதிரி ஆகி ஒரு சின்ன ஃபேஸ்ட் ஆயிட்டாங்க, ஸ்மால் ஃபேஸ்ட். அண்டு ஒரு மாதிரி குறுகி போயிட்டாங்க அன்னைக்கு. அவங்க அன்னைக்கு ஏர்போர்ட்ல வந்து ஒரு 1000 பேர் 1000 இல்லைங்க, ஒரு 5000 பேர் கூட இருந்திருப்பாங்க. எல்லாம் பார்த்தவங்க எல்லாருக்கும் இது தெரியும். எனக்கு இதை நான் வந்து பொய் சொல்ல முடியாது இந்த விஷயத்துல தான். அண்டு சின்னம்மா வந்து எல்லாருக்கும் அவங்க முடிஞ்ச வரைக்கும் ஆறுதல் சொல்லிக்கிட்டே, நீங்க பாருங்க அவங்களும் 90 நாள் சரியில இருந்திருக்காங்க, அவங்களும் எல்லாம் அனுபவிச்சிருக்காங்க, அம்மாவோடவே அவங்க அனுபவிச்சிருப்பாங்க சொல்லப்போனா. ஆனா கூட அந்த இடத்துல தன்னை கம்போஸ் பண்ணிக்கிட்டு பாவம் அவங்க இவங்களுக்கும் சேர்த்து ஆறுதல் மாதிரி பிஹேவ் பண்றாங்க.
கண்ணாடி வழியா சத்தம் கேட்காது. பட் அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்க அவங்க. அந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப அவங்க அப்படி பண்ணது ரொம்ப ஆறுதலா இருந்தது. இந்த சிறைக்கு அப்புறம் பரப்பு நகரால ஜான் மைக்கேல் டி குன்ஹா அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் பொறுப்பு முதலமைச்சரா ஓ பன்னீர்செல்வம் வந்து பதவி இருக்கிறாரு. அப்போ வந்து கவர்மெண்ட் போகுது. அந்த அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 நாளுக்கு பிறகு அவங்க வந்து பெயில்ல வரதுக்கு முன்னாடி வரைக்கும் கவர்மெண்ட் வந்து ஸ்மூத்தா 3 மந்த்ஸ் கிட்ட அது நல்லா போகுது. ஸோ அந்த டைம்ல வந்து கவர்மெண்ட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனு, அப்புறம் அதிகாரிகளுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனு, அப்புறம் உள்ள உங்களுடைய பார்ட்டிஸ் ஏடிஎம்கேல உள்ள ஃபங்க்ஷனரிஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷனு, இதெல்லாம் எப்படி ரன் ஆச்சு? இல்ல அம்மா வந்து இங்க இருந்து நேர போய் போயஸ் கார்டனுக்குள்ள போனவங்க தான் பெயில் வந்ததுக்கு அப்புறம். இந்த பெயில்ல வெளியில வராங்கல்ல, அங்க சிறையில எத்தனை நாள் இருக்காங்கன்னு எனக்கு சரியா தெரியல. ஏதோ 90 நாள்னு ஒரு ஞாபகம் அவங்க இருந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்க வராங்க. இங்க வந்துட்டு அவங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ள போய் அவங்கள பூட்டிக்கிட்டவங்க தான். வெளியில வரவே இல்லை. அவங்க எங்கேயும் போல, கொடநாட்டுக்கும் போல எங்கேயும் போல, அவங்க போயஸ் கார்டன்லயே தான் இருந்தாங்க. திருப்பி அவங்க மீண்டும் அந்த ஹைகோர்ட்ல வந்து அந்த மேட்டர் ஸ்டே ஆகி திருப்பி அவங்க பதவி ஏற்கிற வரைக்கும் அவங்க நாங்க யாருமே அவங்கள பார்க்கல. உள்ள போய் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் மட்டும் அவர் முதலமைச்சர் என்ற காரணத்தால் உள்ள போயிட்டு ஏதோ ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிட்டு வருவாருன்னு நான் கேள்விப்பட்டேன். அப்படிதான் பேசிக்கிட்டாங்க. மற்றபடி அம்மா வெளியில வரல, எந்த நிகழ்ச்சிக்கும் வரல. அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு தனக்குத்தானே ஒரு தண்டனை கொடுத்துக்கிட்ட மாதிரி அவங்க வந்து பண்ணிட்டாங்க, நடந்துக்கிட்டாங்க. கவர்மெண்ட் வந்து இவரு ஓட்டிட்டு இருந்தார். அண்ணன் ஓபி அண்ணன் வந்து நல்லாதான் நடத்திக்கிட்டு இருந்தார். டெய்லி கார்டனுக்கு போயிடுவாரு. அப்ப நீங்க ஓபிஎஸ் அவர்களை போய் சந்திக்கிறது, பேசுறது? ஏன்னா நான் மெட்ராஸ் எம்எல்ஏ இல்ல, மெட்ராஸ் எம்எல்ஏ. அதனால ஓபி அண்ணனுடைய ரொம்ப வந்து நாங்க தான் ரொம்ப தொடர்புல இருப்போம். ஏன்னா சென்னை மண்டலத்தோட பொறுப்பாளர் வந்து அண்ணன் ஓபிஎஸ். கட்சியில வந்து சென்னை மண்டலத்தோட பொறுப்பாளர். அது தவிர நீங்க பாத்தீங்கன்னா எம்எல்ஏஸ் பாத்தீங்கன்னா 30 அமைச்சர்கள் இருக்காங்கல்ல. நாங்க வந்து ஒரு 130 எம்எல்ஏஸ், 135 எம்எல்ஏஸ்ல 30 பேர் அமைச்சர்னா 100 எம்எல்ஏ இருப்பாங்கல்ல. அவங்கள வந்து பிரிச்சு இவங்களுக்கு இவங்க இன்சார்ஜ் மினிஸ்டர்னு போட்டுருவாங்க. அதுல வந்து நான் வந்து சென்னையில வந்து நானு அண்ணன் கலைராஜன் நாங்கெல்லாம் வந்து ஓபி அண்ணனோட இன்சார்ஜில் தான் வருவோம். டி நகர், மயிலாப்பூர் அப்படி பிரிச்சு போட்டுருவாங்க. இப்ப அண்ணன் செங்கோட்டையனுக்கு பாத்தீங்கன்னா அந்த கொங்கு மண்டலத்துல வரும். இவர் எடப்பாடி அண்ணனுக்கு பாத்தீங்கன்னா ஈரோடு சைட்ல வரும். அப்படி ஒரு ஏரியாவுக்கு ஒருத்தர் போட்டுருவாங்க. 3-4 எம்எல்ஏ அவங்கவுங்க கீழே இருப்பாங்க. அப்படி வந்ததுல அண்ணன் ஓபிஎஸ் உடைய கீழே இருந்ததுல வந்து நான் வந்து நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள் அநேகமா டி நகர், 1000 விளக்கு, மயிலாப்பூர், இது அவ்வளவும் அண்ணனோட ஓபிஎஸ் இதுல ஆளுகையின் கீழ் இருந்ததுனால நாங்க டைரக்டா அவருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும். டெய்லி நான் அடிக்கடி போகணும், ரிப்போர்ட் பண்ணணும். இவங்களும் வருவாங்க, முன்னாள் அமைச்சர் வளர்மதியும் வருவாங்க. ஆனா அவங்க ஒரு அமைச்சர், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க எம்எல்ஏ கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கே சென்னை கோட்ட பொறுப்பாளர், சமூக நலத்துறை அமைச்சர் இருந்தாங்க. ஆமா, சென்னை கோட்ட பொறுப்பாளருங்கிற முறையில அவங்களுக்கே வந்து தலைவர் வந்து ஓபி அண்ணன் தான். ஈவன் இவங்களுக்கு திருமதி வளர்மதிக்கும் கூட ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி வந்து அண்ணன் ஓபிஎஸ் தான் எப்பயுமே. அந்த 3 மாதங்கள பன்னீர்செல்வம் அவர்கள் ஆட்சி நடத்தினது ஒரு பக்கம். சசிகலா அவர்களுடைய குடும்பத்தோட தலையீடு தான் இருந்ததா? குறிப்பா வந்து அம்மா இருக்கும்போது இல்ல அம்மா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஜெயில இருக்கும்போது அந்த 3 மாதங்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பொறுப்பு முதலமைச்சரா இருந்தபோது சசிகலா அவர்களுடைய குடும்பத்தோட தலையீடு, திவாகரனோ இல்ல தினகரனோ இல்ல வந்து டாக்டர் வெங்கடேஷோ, இவங்களோட தொடர்போ இல்ல தலையீடோ ஏதாவது இருந்தது ஆட்சி? அந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அம்மா அவர்களுக்கு ரொம்ப பிடிச்ச திரு டிடிவி தினகரன் அவர்களை பிடிக்காது. ஏன்னா ஜோதி தினகரன் மோதல்னால 2 பேரையுமே கழட்டி விட்டாங்க அம்மா. ஜோதியும் வேணா, திரு டிடிவி அவர்களும் வேண்டான்னு 2 பேரையும் கழட்டி விட்டாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி ஜெயா டிவியில பாத்தீங்கன்னா திருமதி அனுராதா தினகரன் அவர்கள் எம்டியா கண்டினியூ பண்ணாங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நாளைக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட இதுவும் முடிஞ்சு போச்சு, ஆளுமையும் முடிஞ்சு போச்சு. ஏன்னா இவர் ஏதோ பாண்டிச்சேரியில போய் செட்டில் ஆயிட்டாரு. அது சம்திங் அவங்க ஃபேமிலி மேட்டர். ஸோ அனுராதா அவர்களுடைய ஆதிக்கமும் முடிஞ்சு போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா போயஸ் கார்டனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே பர்மனண்டா அம்மாவுடைய தொடர்புல இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சின்னம்மாவை தவிர எப்பயுமே வந்து இவங்க தான், இளவரசி தான். இளவரசி, விவேக்கு, அந்த கிருஷ்ணப்பிரியா, அப்புறம் ஷக்கிலா, இவங்க 4 பேர் எப்பயுமே அங்க இளவரசியோட பசங்க. அவங்க 3 பேரும் அவங்க பசங்க. நான் எப்பயுமே அவங்கள கார்டன்ல பார்ப்பேன். ஏன்னா நான் அடிக்கடி கார்டனுக்கு போக வேண்டிய அவசியம் இருந்தது. ஏன்னா இளைஞர் பாசறை செயலாளர் நான். அதனால அடிக்கடி பேப்பர்ஸ் கொடுக்கறதுக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அங்க மாடியில ஒரு ஆஃபீஸ் இருக்கும், ரைட்டா, அம்மாவோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆஃபீஸ் இருக்கும். படிக்கட்டு ஏறி போகணும்.
படிக்கட்டு ஏறி போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா சின்னம்மாவோட ரிலேட்டிவ்ஸ் தான். அது நம்மளுக்கு தெரியாது. எப்போ தெரிய வரும்னா, நான் மன்னார்குடி, ஐம் ஃப்ரம் மன்னார்குடி. ஸோ ஏதாவது ஒரு பேச்சுவாக்கில் நம்ம பேசும்பொழுது அவங்க கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிடாஸ் மோகன் அப்படி இப்படி தான் இருப்பாங்க எல்லாரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட ரிலேட்டிவாக இருப்பாங்க. சரி, அம்மாவுக்கும் வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் தேவை இல்லை. அவ்வளோ பெரிய வீட்டை, அரசு, நிர்வாகம் எல்லாம் பார்க்கணும்ல. இவங்களை தவிர வேறு யார் நம்பகமாக இருக்காங்க? அதனால அவங்களை வச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பாக சொல்லலாம் நம்ம. அப்போ பார்த்து எனக்கு எப்படி தெரிய வரும்னா, நான் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவேன் நான் ஜென்ரலாகவே. ஸோ நான் அவங்ககிட்ட போயிட்டு என்னப்பா என்ன அண்ணன் அப்படி இப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கும்பொழுது நல்லா பேசுவாங்க என்கிட்ட. அப்போ ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் நீங்கள் எந்த ஊர் அப்படி கேட்கும், மன்னார்குடின்வாங்க. நான் உடனே நானும் மன்னார்குடி தெரியும் மேடம், நீங்கள் மன்னார்குடின்னு தெரியும் மேடம் அப்படின்வாங்க. அப்படியா? அப்புறம் அப்படி கொஞ்சம் பேசும்பொழுது அவங்க ஒரு வார்த்தை விடுவாங்க. நான் அப்படியா நீங்கள் எப்படி அப்போ யாரை பார்த்தாலும் மன்னார்குடின்வாங்க. அப்படி இருக்கும்பொழுது எப்படி மன்னார்குடியிலேருந்து இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு நம்மளுக்கு ஒரு டவுட் வரும்ல. அப்போ நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க திரு நடராஜன் அவர்களுக்கோ அல்லது திருமதி சசிகலா அவர்களுக்கோ யாருக்கோ அவங்க ரிலேஷனாக தான் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சுற்றி முற்றி அப்படிதான் நிற்கும். அங்கே திருமலை சாமின்லாம் கூட திருமலை சாமின்னு கூட ஒருத்தர் இருந்தார். ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த பர்சனல் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இருப்பாரு. அவரு கூட இவங்களோட ரிலேட்டிவ் தான். யாரை பார்த்தாலும் நீங்க அவங்க ரிலேட்டிவா தான் இருப்பாங்க. அப்படிதான் வர முடியும். அவங்க அந்த மாதிரி தான் ஒரு ஆதிக்கம் தான் இருந்தது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் அடிக்கடி போகும்போது இந்த மாதிரி பார்ப்பேன். மற்றபடி இந்த 3 மாச ஆட்சியில இவங்களோட ஆதிக்கம் ஏதாவது ஒரு விதத்துல இருந்ததுன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா தினகரன் கழிந்து போயிட்டாரு. டாக்டர் வெங்கடேஷ் அரசியலே வேண்டான்ற மாதிரி போயிட்டாரு. டாக்டர் வெங்கடேஷ் டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் என்ன பண்ணாரு, இளைஞர் பாசறை செயலாளரா இருந்தாரு. அவர் இருக்கும்போது அம்மா அவர்கள் முதலில் நியமித்த இணை செயலாளர் நான் தான். இன்னும் சொல்ல போனா நான் அவர்கிட்ட போய் சாரி சொல்லிட்டு வந்தேன். ஏன்னா என்ன ஆகுது, அவரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் உங்களை போடுறாங்க. ரீப்ளேஸ் பண்ணிட்டு இல்ல, அவருக்கு அதாவது ஒற்றை பதவியா இருக்கிறது இரட்டை பதவியா ஆகும்போது என்ன ஆகுது, அதிகார பகிர்வு ஏற்படுது இல்ல, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மாதிரி அந்த மாதிரி ஆகுது இல்ல. அது சிங்கிள் போஸ்டுக்கு வேல்யூ ஜாஸ்தி இல்ல. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் ஏன்னா எனக்கு அப்புறம் தான் சசிகலா, புஷ்பா, இவங்க மனோகரன், முத்துசாமி எல்லாரையுமே போட்டது அதுக்கப்புறம் தான். ஃபர்ஸ்ட் டாக்டர் வெங்கடேஷ் அவர் தமிழ்நாடு முழுக்க போயிட்டு டிராவல் பண்ணி இது பண்றாரு. அப்ப திடீர்னு அம்மா என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி என்னை ஒரு இணை செயலாளராக போடுறாங்க. அதாவது இளைஞர் பாசறைக்கு அவரு, இளம்பெண்கள் பாசறைக்கு நானுன்ற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க அம்மா. இன்ஃபேக்ட் என்கிட்ட அப்படியே சொல்லிடுறாங்க அவங்க, இது இணை செயலாளர்னு நான் பேருக்கு போடுறேன்னே தவிர இளம்பெண்கள் பாசறைக்கு நீ பொறுப்பாளரா இருக்கணும்னு விடுறாங்க என்கிட்ட வீட்டுல கூப்பிட்டு. அப்புறம் எல்லா மீட்டிங்லயும் நான் இருப்பேன். மாடியில மீட்டிங் நடக்கும். அவங்க வீட்டு மாடியில ஒரு பெரிய ஹால் இருக்கு போயஸ் கார்டன்ல. அங்கதான் மீட்டிங் நடத்துவாங்க அம்மா. பூங்குன்றன் சார் தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி எங்களுக்கு காஃபி கொடுக்கறது எல்லாமே பண்ணுவார்.